200 300 சொல்றாங்க. என்ன வேலை சொல்ல வாங்கதான் போறோம். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன்னியாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வருஷம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால் வந்து ஆடி வருஷம் வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டின்னு வரணும். அதுக்காக போய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியிருக்குமே. என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். என்னென்ன பழம் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு பார்க்கலாம். சரிம்மா வாங்க போகலாம். பஸ்ஸில் போகிறதோட வண்டியில் போகிறது ஜாலியாக தான் கொடுத்தேன். காற்று வாட்டமாக போகிறோம். ஆமாம், பஸ்ஸுன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு போகணும். வண்டியில் நேராக போய் நேராக வரலாம்ல, ஜாலியாக தான் இருக்கும். பழம் வாங்கிறது வந்து எல்லாம் வந்து 200 300 சொல்கிறாங்க. என்ன வேலை சொல்ல வாங்கதான் போகிறோம். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு. எங்கே போகிறீங்க? பழம் வாங்கிறதுக்கு பூ வாங்கிறதுக்கு நட்டுருக்காங்களாம் வாங்க இல்லையா, அதனால வாங்கலாம். சரி போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து விழுப்புரம் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வந்து ஆட்டை வீட்டில் விட்டு போனதால் அந்த ஜாமான்லாம் எடுத்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை. சில வந்து அறக்க பிறகு ஆடு ஓட்டி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் காட்டுறதுக்கு வழியில நாங்கள் வந்து அங்கே என்ன எடுத்து வைக்க போகிறோம் வச்சு அப்போ நான் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் நேரம் எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு அவங்க தட்டில் எடுத்து வைப்பான் எல்லாத்தையும், அப்போ வந்து பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். எல்லாம் வந்து இன்னும் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சிட்டீங்க. நான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, என்ன சந்தோஷம். 6-7 மாசமே இருக்கும். ஆமா 6-7 மாசம் தான் ஆகுது. இது ஒரு மாசம் ஒரு வருஷம் போற மாதிரி தெரியுது. நம்ம ஒரு மாசம் எல்லாம் ஹாப்பியா வச்சிருக்கோம். ஹாப்பியா நாம இருக்கலாம், அது இருக்குதுன்னு நாம இருக்கலாம் ஹாப்பியா. சரி, திரும்ப பொண்ணு வரதுனா கொஞ்சம். சரிம்மா, இதான் நீங்க வாங்கிட்டு வந்த ஐட்டமா? என்னன்னு சொல்லிட்டு உங்க வாயிலே சொல்றீங்க. எல்லாத்தையும் ஒரு சரண்யா என்ன பரபரப்பா வேலை நடத்தினுங்கிற? சரி சரி போடு. ஹலோ ஹலோ அம்மா என்ன படிச்ச உடனே சாப்பிட போட்டாங்க போல, சாப்பிடுங்கிறீங்க. எல்லாம் அப்படியே வரிசையா உட்காந்தாச்சு. சரண்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் பரிமாறுது தானம்மா? சரி சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ, நம்ம வந்து அக்காவுக்கு ஆடி வச்சு வைக்க போனோம் இல்லையா, ஜாலியா போகும்போது அழகா போயிட்டோம். ஆனால் அக்காவுக்கு ஆடி வச்சு வைக்கணும்னு சொன்னேன். நினைக்கும் போது செம்ம மழை பெஞ்சுது. நாங்கள் போகிறதுக்கே முடியல. மணி கரெக்டாக 5:45 தான் நாங்கள் போனோமே. அவ்வளோ ஒரு மழை. ஆனால் அக்கா விசேஷத்துக்கு எந்த விசேஷத்துமே வந்து மழையே வந்தது கிடையாது. பரியும் போட்டோம், கல்யாணத்துக்கு எதுக்குமே மழை வந்தது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அம்மா மழை பெஞ்சுது. ஆனால் மழை விட்ட பிறகு போய் அழகாக வச்சு நல்ல சிறப்பு வந்தாச்சு. பாப்பா வந்து நான் மோதிரம் வேணுமான்னு கேட்டேன். நான் வேணாம்மா, காசு விட்டு எடுத்துன்னு வந்து கொடுமா, நான் தாலியில் கோத்துக்கிட்ட சொன்னான், தாலி சேட்டில் கோத்துக்கிட்ட சொன்னான். சரி அவள் கேட்ட மாரி வந்து காசு 2 கிராம் காசு வந்து எடுத்து போய் வச்சுருந்தேன். நான் அழகாக வச்சு பாசிட்டு வந்தாச்சு. ஒரு 2 வேலை சொல்லியிருந்தாங்க. ஒரு வேலை செட்டு நான் வேலையோட வந்துடுமான்னு சொல்லிட்டு போனாங்க. மழை டைமில் வந்து அங்கே வேலையை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தாங்களாம். மழை முடிஞ்ச பிறகு தான் வேலையை செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து வரத்துக்கு நேரம் ஆயிடுமா, நான் வந்த பிறகு நீ போகணும் பார்த்தா மணி 8 மணிக்கு 10 மணிக்கு நைட்டில் படைக்கணும். நைட்டில் படைக்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் வேலையோட போவாங்க, இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் வேலையோட போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அவங்களுக்கு வராது வேற எனக்கு கொஞ்சம் கஷ்டம். சரி நம்ம கூட நம்ம அப்பா வந்தது தானே சந்தோஷம், வராது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க சொன்னாங்க. நான் 2-3 இடத்து ஃபோன் பண்ணி கேட்டது, நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் போங்கம்மான்னு சொன்னது தான் நாங்கள் போனோம். நல்லா போய் போச்சேன். அப்புறம் ஏன் பாப்பா கையோட இட்டுன்னு வரலன்னு சொன்னீங்கன்னா, பொழுது போயிடுச்சு, ரொம்ப மணி 6 ஆகி போச்சு. நாளைக்கு வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் வரவே முடியாது. என்ன கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அஷ்டமி சொல்கிறாங்க. சரி திங்கக்கிழமை போயிருமா வாமா, நம்ம இட்டுன்னு வர மனலாம் அங்கே ஒரு 7 மாசமா இருந்துட்டு நம்ம பிள்ளை இட்டுன்னு வரும்போது கொஞ்சம் நேரம் பார்த்தானே இட்டுன்னு வரணும். சரி நீ திங்கக்கிழமை தேங்காய் வந்து நல்லா நாளாம்.
சரி திங்கக்கிழமையே வாமா சொல்லிட்டு சொல்லியாச்சு. திங்கக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா வருவாள். அவங்க வாங்கி போன பழத்துல அவங்க வந்து அதுல ரெண்டு ஒன்று வச்சு என்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எனக்கு நாங்கள் எடுத்து போகும்போது கட்டப்பையில் கொஞ்சம் வாங்கி போனோம் இல்லையா, வர பார்த்து வெறும் கட்டப்பை எடுத்துன்னு வரக்கூடாது, அது சாஸ்திராய் சார்ந்த சம்பிரதாயமா. அவங்க வந்து அதுல ரெண்டு எடுத்து போட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதுமாரிலாம் யார் யார் வீட்டு பொண்ணு கட்டி கொடுத்து ஆடி வருஷம் வச்சு நல்லா சிறப்பாக வீட்டுக்கு இட்டு வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சு எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். அது மொத்தம் ட்ரெஸ் வேறு எடுத்து வைக்கணும். ஆனால் நான் எடுத்து வைக்கணும், ஆனால் இப்போ எடுத்து வைக்கிறதில்ல. பொண்ணு வந்து அந்த நம்ம ஆடி மாதம் முடிச்சுட்டு இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா பாப்பா வந்து இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகிறா இல்லையா அவங்க மாமியா வீட்டுக்கு, அப்போ தான் வந்து அவளுக்கு துணி எடுத்து வைக்கிறோமே. அதனால தான் நான் துணி தான் எடுத்து வைக்கல. அதுவும் செய்யணும் தானா. எங்கள் ஊர் பக்கம் ஆடி வருஷம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஆனால் உங்கள் ஊர் சைடில் எப்படி செய்வீங்க எனக்கு தெரியாது. நீ தெரிஞ்சுதான் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.